ஸ்டார்ட் ஆகி டவுனில் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு அப் அண்ட் டவுன் போயிட்டு ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே போரிங்காக இருந்துச்சு. எல்லோரும் கொஞ்சம் கடுப்பாக இருந்திருப்பாங்க. அதில் முக்கியமாக டவுன் ஆனதுக்கு காரணம் வந்து நம்ம HDFC பேங்க் தான். ஆல்மோஸ்ட் 4.5% கிட்ட வந்து நல்ல டவுனு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சடன் வந்து அப்சைடு. நிஃப்டி 50, சென்செக்ஸு, FinNifty எல்லாத்துலேயுமே. அதுக்கு யார் காரணம்னா நம்மால் ரிலையன்ஸு தான். ஸோ அவன் தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட்டை பெருசாக விழாமல் ஓரளவு வந்து தடுத்தான். ஸோ லாஸ்ட் ஒரு 3 o'clock வந்து பார்த்திங்கன்னா SBI, ரிலையன்ஸ், அதுவும் ரிலையன்ஸ் நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்தது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு பாயிண்ட்ஸே இங்கே 40 ஏறி இருக்குது. அப்போ நிஃப்டியில் எவ்வளோ ஏறி இருக்குன்னு பாருங்கள். ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட் கிட்ட டவுனில் இருந்தது. நிஃப்டிலாம் அடித்து பட்டையை கிளப்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே கொண்டு வந்துட்டான். நல்ல வேறு லெவல். அதுக்கப்புறம் வந்து ரிலையன்ஸில் வந்து ஒரு 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 நியூஸ் வந்திருக்கு. என்ன அப்படின்னா வந்து இவங்க வந்து ஜியோவோட IPO வந்து கொண்டு வர மாரி பிளான் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து 55,000 கோடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் வந்து 52 வீக் ஹையில் இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல இங்கெல்லாம் கன்சல்டேஷன் ஆகிருக்கு, நல்ல மேலே போயிருக்கு. அதேமாரி நம்ம முன்னாடியே நம்ம சேனலில் சொன்னது என்னென்னா, எப்பயுமே ஒரு சூப்பராக ஃபண்டமெண்டலாக இருக்கிற நல்ல ஸ்டாக்கை டவுன்லலாம் வாங்கினீங்க அப்படின்னா அது எப்பயுமே நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படிங்கிறது இங்கே ரிலையன்ஸை பார்த்தாவே தெரியும். இது கொஞ்சம் ஸ்லோ மூவ்மெண்ட் ஸ்டாக்கு தான். ஏன்னா ரொம்ப பெரிய மார்க்கெட் கேபிடலைசேஷன் கொண்ட ஸ்டாக்கு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த இடத்துல நல்ல டவுன்லேருந்து நம்ம அக்குமுலேட் பண்ணியிருந்தோன்னா வேறு லெவலில் மூவ் ஆகிருக்கும். ஸோ ஸ்டெடியாக நிதானமாக வந்து எப்பயுமே இதுமாரி நல்ல ஃபண்டமெண்டலான ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் பெருசாக லாஸே வராது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா, படுத்து தூங்கிட்டு இருந்த ஒரு பையன் யாருன்னா நம்ம ஆள் எஸ் பேங்க்கு. நல்லா தூங்கிட்டு இருந்தான். பார்த்திங்கன்னா தெரியும், இங்கே கொஞ்ச நாள் தூங்கினான், அப்புறம் இங்கே தூங்கினான், அப்புறம் இங்கே ரொம்ப நாளாக தூங்கிட்டு இருந்தான். ஆல்மோஸ்ட் ஒரு 3 to 5 வீக்ஸாக தூங்கினா. இன்றைக்கி பார்த்தா திடீர்னு வந்து ஏஞ்சிட்டான். ஏன்னு பார்த்தா அப்படின்னா சம்திங் ஏதோ நியூஸ் வரப்போகுது. அதனால் வந்து 23 ரூபாலேருந்து அழகாக 27 ரூபா போயிட்டான். ஒரு 32 ரூபாலாம் வந்தால் அதிக பேர் இன்வெஸ்ட் பண்ணாங்க, ஓரளவு வந்து கொஞ்சம் நிம்மதியாவாங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாட்ச் லிஸ்ட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். இது முழுக்க எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான். ஸோ சில டேட்டாவும் இங்கே வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். இதை வந்து பார்த்துட்டு லேர்ன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். தேங்க்யூ.